ஹை கைஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரிப்டோ மார்க்கெட்னா என்ன, ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன, ரெண்டுக்குள்ள டிஃப்ரெண்ட் எது பெஸ்ட்டு, அதில் உள்ள ப்ளஸ் மைனஸ்லாம் என்ன, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாக வந்து கிரிப்டோ மார்க்கெட்டில் உள்ளவங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி தெரியாது, ஸ்டாக்கில் உள்ளவங்களுக்கு கிரிப்டோ பற்றி தெரியாது. ஓகேவா? சரி, அப்போ இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வந்து கண்டிப்பாக பாருங்கள், ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா கிரிப்டோ பார்த்திங்கன்னா இன்னும் வந்து ரெகுலேட் ஆகலை. ஃபுல் இந்தியாவில் கண்டிப்பாக இது வரைக்கும் ரெகுலேட் ஆகலை. அதுக்கான கேசஸ்லாம் போயிட்டுருக்கு. ஆனால் இல்லீகலும் கிடையாது. ஓகேவா? ஸோ இப்போ வரைக்கும் ரெகுலேட் இல்லை. அடுத்து என்ன அப்படின்னா வேர்ல்டு வைட் சப்போர்ட்னா என்ன அப்படின்னா, பல நாடுகளில் நீங்கள் வந்து இங்கே இருந்துக்கிட்டே வந்து எந்த நாடுகளில் வேணாலும் உங்களால் ட்ரேட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் ரெகுலேட் ஆகி இந்தியாவில் வந்தாச்சு. அதுக்காக பல வருஷமாக ரெகுலேட் ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது தான் வந்து ஸ்டாக் மார்க்கெட். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்லி இந்தியாவில் மட்டும்தான் வந்து நீங்கள் இருந்து ட்ரேட் பண்ணிக்க முடியும். இந்தியன் கரன்சி வச்சு தான் ட்ரேட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிட்காயின் கிரிப்டோவை பார்த்தீங்கன்னா ஃபுல் பிட்காயின் பேஸ்டு. ஓகேவா? டீசென்ட்ரலைஸ் சிஸ்டம்னா உங்களுக்கு தெரியும், யாரும் உங்களை கண்ட்ரோல் பண்ணவோ கண்காணிக்கவோ வந்து முடியாத ஒரு மெத்தட் தான் வந்து கிரிப்டோ. ஓகேவா? ஆனால் ஸ்டாக்னா அப்படி கிடையாது, ஃபுல் இந்தியன் ஐஎன்ஆர் பேஸ்ட் அண்ட் சென்ட்ரலைஸ் சிஸ்டம். ஓகேவா? ஒரு மூணாம் நபர் உங்களை வந்து உங்கள் அக்கௌண்ட்டை உங்களையே வந்து கண்காணிக்க முடியும். சென்ட்ரலைஸ் சிஸ்டம். ஓகேவா? உங்கள் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் எல்லாமே வந்து யாராவது ஒருத்தவங்க வந்து உங்களால் பார்த்துக்கிட்டு இருக்க முடியும். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் சென்ட்ரலைஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹேக்கபிள் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேவா? மூணாம் நபர் மூலமாக நம்ம மணி வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வரதுனால ஹேக்கிங் கூட பாசிபிள் உள்ளது தான் வந்து சென்ட்ரலைஸ். ஆனால் டீசென்ட்ரலைஸ்னால் டைரக்ட் ஆப்போசிட். ஓகேவா? பிளாக் செயின்லாம் வந்து ஹேக் பண்ண முடியாது. ஓகேவா? அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிட்காயின் ப்ரைஸ். கிரிப்டோவில் பார்த்தீங்கன்னா பிட்காயின் ப்ரைஸ் வந்து ஸ்டேபிளே இருக்காது, மாறி போயிட்டே இருக்கும். ஸோ வந்து உங்களோட கரன்சி ப்ரைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா $500 இப்போ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் 1 BTC ஒருத்துள்ள அமௌண்ட் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா $500 வந்து லாஸ்ட் வந்து 2 or 3 டேஸ்லேயே வந்து பெரிய மூமெண்ட் கொடுத்துருக்கு. ஸோ வந்து ட்ரேட் பண்ணாமல் இருந்தால் கூட ஒரு பெரிய ப்ராஃபிட்டும் கிடைக்கும். அதே மாதிரி பிளாக் செயின் பேஸ்டான டெக்னாலஜி, அட்வான்ஸ்டு டெக்னாலஜி. ஓகேவா? கிரிப்டோ பொறுத்த வரைக்கும். ஆனால் ஸ்டாக்கில் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் ஐஎன்ஆர் வந்து ஸ்டேபிளாக தான் இருக்கும். நம்ம வந்து ட்ரேட் பண்ணால் மட்டும்தான் ப்ராஃபிட், ஹோல்டு பண்ணியிருந்தால் எந்தவித பிரயோஜனமும் இல்லை. ஓகேவா? அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரிப்டோவில் பார்த்தீங்கன்னா ஹை ரிஸ்க் ஹை ப்ராஃபிட். எந்த அளவுக்கு ரிஸ்க் இருக்கோ அந்த அளவு ப்ராஃபிட்டும் இருக்குது. அதே மாதிரி ஹை ரிஸ்க் இருக்கிறதுனால கிரிப்டோ வந்து என்ன சொல்ல, எல்லாருமே வந்து என்ட்ரான உடனே வந்து ப்ராஃபிட் எடுக்கணும் அப்படின்னு வந்து மைண்ட் செட்டில் வந்தாங்கன்னா லாஸ் ஆகிறதுக்குலாம் நிறைய வாய்ப்புகள் உண்டு. ஓகேவா? ஹை ரிஸ்க் வந்து கிரிப்டோவில் இருக்குது. அதே மாதிரி அக்கௌண்ட் ஓப்பனிங் வந்து சிம்பிள். அக்கௌண்ட் ஓப்பனிங்னா பார்த்தீங்கன்னா எந்த எக்ஸ்சேஞ்சில் வேணாலும் உங்களால் 5 மினிட்ல அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நெக்ஸ்ட் 5 மினிட்ல வந்து ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணிக்க முடியும் கிரிப்டோவில். சரி, ஸ்டாக்கில் அந்த பாசிபிள் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஸ்க் வந்து ஃபேக்டர் வந்து பார்த்திங்கன்னா மீடியம் தான். கிரிப்டோ கம்பேர் பண்ணும்போது மீடியம் ரிஸ்க் தான். அதேமாதிரி ப்ராஃபிட்டும் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீடியம் ப்ராஃபிட் மட்டும்தான் ஸ்டாக்கில் இருக்குது. ஓகேவா? அவ்வளோதான். வந்து ப்ராஃபிட் வந்து பெரிய லெவலில் சொல்கிற லெவலில் வந்து சடனாகலாம் வந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா லிட்டில் டிஃபிகல்ட் அப்படின்னு கொடுத்துருக்கேன்னா எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் வந்து டைரெக்டாக நீங்களாம் வந்து நேரடியாக ஓப்பன் பண்ண முடியாது. ஜஸ்ட் ஒரு ப்ரோக்கரேஜ் மூலமாக தான் ஓப்பன் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு, பேன் கார்டு, ஆதார் கார்டு, இதுமாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் ப்ராப்பராக நீங்கள் ப்ரொவைட் பண்ணால் மட்டும்தான் ஓப்பன் பண்ணிக்க முடியும். அட்லீஸ்ட் 1 day to 3 days வரைக்கும் டைம் எடுக்கும். ஓகேவா? சில ப்ரோக்கரேஜ்லாம் வந்து 1 week வரைக்கும் கூட டைம் எடுக்கிறவங்க இருக்கிறாங்க. ஓகேவா? நிறைய ப்ரோக்கரேஜஸ் நம்ம இந்தியாவில் உண்டு. 30+ ப்ரோக்கரேஜ் இருக்கிறாங்க. ஓகேவா? அவங்க மூலமாக மட்டும்தான் உங்களால் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்க முடியும். அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீஸ். இதான் வந்து மெயின் திங். நம்ம வந்து ட்ரேட் பண்ணக்கோ விட்ரா பண்ணுறதுக்கோ எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஓவரால் வந்து கிரிப்டோவில் வந்து லோ ஃபீஸ் தான். ஓகேவா? கிரிப்டோவில் அதே மாதிரி லேர்ன் பண்ணிக்கிறது பார்த்திங்கன்னா யார் வேணாலும் வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் 1 week to 1 monthக்குள்ளே வந்து லேர்ன் பண்ணி ஒரு நல்ல ட்ரேடராக வந்து வரதுக்கான வாய்ப்புகள் கிரிப்டோவில் உண்டு. ஸ்டாக்கில் பார்த்திங்கன்னா ஃபீஸ் ரொம்பவே வந்து அதிகம். பிரிண்டன் சார்ஜஸ்லாம் அதிகமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் செக்யூரிட்டி சார்ஜஸ், ஜிஎஸ்டி சார்ஜஸ், அடுத்து ப்ரோக்கரேஜ் சார்ஜஸ், அடுத்து சைட்டு சார்ஜு, அடுத்து கண்ட்ரி பேஸ்டாக கூட ஸ்டேட் பேஸ்டாக கூட சார்ஜஸ்லாம் உண்டு. ஓகேவா? ஹிடன் சார்ஜஸ் ஒரு 4-5 விதமான சார்ஜஸ்லாம் வந்து டோட்டலாக எடுப்பாங்க. அதே மாதிரி டேக்ஸும் வந்து அதிகமாக இருக்கும். ஓகேவா? டிஃபிகல்ட் டு லேர்ன். ஏன் அப்படின்னா இதில் வந்து ஃபண்டமெண்டல் நிறையவே ஸ்டாக்கில் வந்து லேர்ன் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஏன்னா இது ஃபுல் கம்பெனி பேஸ்டு. ஓகேவா? டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், விப்ரோ இதே மாதிரிப்பட்ட கம்பெனி பேஸ்டான ஸ்டாக்ஸ் தான் நம்ம வந்து வாங்கி ட்ரேட் பண்ண போகிறோம். ஸோ அடிப்படையாக லேர்ன் பண்ணிக்க வேண்டியது நிறைய இருக்குது. அட்லீஸ்ட் ஒரு 3 to 1 year வரைக்கும் கூட
3 month to 1 year வரைக்கும் கூட ஆகலாம். ஓகேவா, ஸ்டாக் ப்ராப்பராக லேர்ன் பண்ணுறதுக்கு. அடுத்து என்ன அப்படின்னா 24 hours கிரிப்டோ பொறுத்தவரை பார்த்திங்கன்னா எப்போவும் 24 ஹவர்ஸும் ட்ரேட் பண்ணிக்கலாம். இந்த நாள் இந்த டைம் அப்படின்னு கிடையாது, எப்போ வேணாலும் ட்ரேட் பண்ணிக்கலாம். ஓகேவா, இங்கே கிரிப்டோவில் அதே மாதிரி கிங் அப்படின்னா வந்து பிடிசி தான். பிடிசி பேஸ்டான ட்ரேடிங் தான் இங்கே வந்து நடந்துகிட்ருக்கு. ஒரு சில அதர் கரன்சி இருந்தாலும் மெயின் திங் என்ன அப்படின்னா இங்கே வந்து பிடிசி தான். ஓகேவா, அடுத்து ஸ்டாக்கில் பார்த்திங்கன்னா லிமிட்டட் டைம் லிமிட்டட் டேஸ், அதாவது காலையில் 9:15 to ஈவினிங் 3:15 வரைக்கும் தான் டைம் உண்டு. அதேமாதிரி சாட்டர்டே சண்டே கவர்மெண்ட் ஹாலிடே இதெல்லாம் வந்து கிடையாது. ஓகேவா, லிமிட்டட் டைம் மட்டும் தான் உங்களால் வந்து ட்ரேட் பண்ணிக்க முடியும். இங்கே கிங் அப்படின்னா என்ன அப்படின்னா நிஃப்டி மார்க்கெட்டும் சென்செங் மார்க்கெட்டை தான் வந்து ஓவரால் மார்க்கெட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணும். நிஃப்டி மார்க்கெட் வந்து என்எஸ்சி மார்க்கெட்டும், சென்செக்ஸ் வந்து பிஎஸ்சினா பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஓகேவா, இதையும் வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஸோ வந்து நிஃப்டி ப்ரைஸும் சென்செக்ஸ் ப்ரைஸும் தான் வந்து அடிக்கடி வந்து டிவிலலாம் நீங்கள் சொல்கிறது கேட்டிருப்பீங்க. ஸோ அதான் வந்து இங்கே மெயின் திங். ஓகேவா, அடுத்து கிரிப்டோவில் லிவரேஜ் பார்த்திங்கன்னா ஹோல்டு பண்ணி உங்களால் லிவரேஜ் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி ஒரு 5x ஒரு காயின் வாங்குறீங்க அப்படின்னா அதை 1 month தாண்டி கூட செல் பண்ணிக்க முடியும், இல்லைனா 2 month தாண்டி கூட செல் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி ஃபியூச்சர் கான்ட்ராக்ட்னா கூட அட்லீஸ்ட் ஒரு 2 or 3 months உங்களுக்கு வந்து டைம் உண்டு. ஓகேவா, அதேமாதிரி ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2x to 5x வரைக்கும் ப்ராஃபிட் இருக்குது. இதோட அதிகமாக கூட ப்ராஃபிட்லாம் இருக்குது. அதுக்கான பாசிபிள் ஷார்ட் டைமில் அதிக ப்ராஃபிட்டுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, இதுதான் வந்து இது மெயின் திங். 2x 5xலாம் வந்து 1 டேயில் கூட நடக்கலாம், 1 monthல கூட நடக்கலாம், 1 வீக்கில் கூட நடக்கலாம். இதேமாதிரி வந்து குறிப்பிட்ட இதெல்லாம் வந்து ரொம்பவே வந்து ஷார்ட் டைமில் உங்களுக்கு ப்ராஃபிட்டுக்கான வாய்ப்புகள் உண்டு. கிரிப்டோவில் நிறைய பேர் வந்து எடுத்திருக்காங்க. 10x 20xலாம் வந்து ஈஸியாக கூட எடுத்தவங்களாம் நிறைய பேர் உண்டு. ஓகேவா, ஆனால் ஸ்டாக்கில் என்ன அப்படின்னா டைரக்ட் ஆப்போசிட். லிவரேஜ் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்ட்ராடேக்கெலாம் பார்த்தீங்கன்னா காலையில் 9:15 லிவரேஜ் எடுத்திங்கன்னா 3:15 முன்னாடி க்ளோஸ் பண்ணணும். ப்ளஸ்ஸோ மைனஸோ அன்னைக்குள்ளே வந்து உங்களுக்கு லாஸ்ட்லையாவது க்ளோஸ் பண்ணிட்டு தான் வெளியே போகணும். அப்படி பண்ணாட்டா கூட ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆயிரும். ஓகேவா, ஸோ வந்து லிவரேஜ் இதுதான் மெயின் திங். அதேமாதிரி அங்கே ஃபியூச்சர் கான்ட்ராக்ட்னு இருக்குது ஸ்டாக்லேயும். அதுக்கும் வந்து லிமிட்டட் டைம் ஹை ரிஸ்க்லாம் உண்டு ஃபியூச்சரை பொறுத்த வரைக்கும். 1 month கான்ட்ராக்ட்னா எக்ஸ்பிரி டேட்டு ஒரு ஒரு மந்தோட லாஸ்ட் வியாழக்கிழமை முடியும். ஸோ வந்து அந்த டைமுக்குள்ளாடி வந்து உங்கள் கான்ட்ராக்டை க்ளோஸ் பண்ணி ஆகணும். அதுக்கு தக்கன ப்ராஃபிட்டும் இருக்கும், அதே மாதிரி ரிஸ்க்கும் உண்டு ஃபியூச்சர் கான்ட்ராக்டில் மட்டும். ஓகேவா, ஸோ வந்து லிவரேஜ் டைம் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் பண்ணுறவங்க என்னென்னா இன்ட்ராடேயில் தான் பண்ணுவாங்க. காலையில் 9:15 to 3:15 எடுத்து முடிக்கிற மாதிரி பண்ணுவாங்க. அதில் வர ப்ராஃபிட் ப்ளஸ் ஆர் மைனஸ் அன்னையோட முடிஞ்சிடும். ஓகேவா, சரி, அடுத்து 2x to 5x அதாவது 2 மடங்கு 5 மடங்குலாம் ப்ராஃபிட் வந்து இதே மாதிரி கிரிப்டோ மாதிரி 1 வீக்லேயோ 1 டேலையோ பாசிபிளா அப்படின்னு கேட்டிங்கன்னா நெவர் பாசிபிள். அட்லீஸ்ட் வந்து ஒரு 5 to 10 years 20 years 50 years அப்படி கூட ஆகலாம். ஓகேவா, சில நேரம் வந்து பெரிய லெவலில் மூவ் கொடுத்து எந்த லெவலில் இருந்துச்சோ அதே லெவலில் கூட வரதுக்கான பாட்டம் நீங்கள் வாங்கின ப்ரைஸில் கூட 10 வருஷம் தாண்டி திரும்ப வரதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. ஸோ வந்து டசன் ஆஃப் அதாவது பெரிய லெவல் ப்ராஃபிட் என்பது வந்து ஸ்டாக்கில் வந்து ரொம்பவே வந்து டைம் எடுக்கும். 10 வருஷம்லாம் தாராளமாக எடுத்தால் மட்டும்தான் வந்து 2 மடங்கு 3 மடங்குலாம் ப்ராஃபிட்டுக்கு வாய்ப்பு உண்டு. ஓகேவா, ஏன் அப்படின்னா ரீசன் வந்து அது வந்து மூவ்மெண்ட் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். 2% 5% தான் ஒரு நாள் மேக்ஸிமமே அப் ஆகும். 2% அப் ஆனாலே வந்து ஒரு பெரிய விஷயம். ஓகேவா, ஸ்டாக்கில் பொறுத்த வரைக்கும். அடுத்து என்ன அப்படின்னா கிரிப்டோ டு கிரிப்டோ, அதாவது ஒரு கரன்சிலேருந்து இன்னொரு கரன்சியாக நம்மளால் மாற்றிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ரிப்பிள் டு அடா, அதே மாதிரி பிடிசி டு டிஆர்எஸ், இதே மாதிரி வந்து மாற்றி நீங்கள் வந்து கிரிப்டோவை கன்வெர்ட் பண்ணிக்கலாம் காயின்ஸை. அதே மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் ஒரு எக்ஸ்சேஞ்சிலேருந்து இன்னொரு எக்ஸ்சேஞ்சு மாற்றிக்கலாம், அங்கேருந்து இன்னொன்று எக்ஸ்சேஞ்சு மாற்றிக்கலாம். எங்கே வேணாலும் நீங்கள் வச்சு மாற்றி ட்ரேட் பண்ணிக்கலாம். ஓகேவா, அதே மாதிரி ஸ்டாக்கில் பார்த்தீங்கன்னா அப்படி ஸ்டாக் டு ஸ்டாக் மாற்றிக்க முடியாது. ஏன்னா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனி பேஸ்டான ஸ்டாக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் டிசிஎல் ஸ்டாக் வந்து இன்ஃபோசிஸ் ஸ்டாக்காக மாற்ற முடியுமா? மாற்ற முடியாது. ஓகேவா, இதான் வந்து அங்கே மெயின் திங். ஸோ ஸ்டாக் டு ஸ்டாக் நாட் பாசிபிள். அதே மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் ஒரு ப்ரோக்கரேஜில் நீங்கள் வந்து டிசிஎஸ் நீங்கள் வந்து வாங்கி போட்டுறீங்க அப்படின்னா அதை இன்னொரு ப்ரோக்கரேஜிட்ட கொண்டு மாற்றலாம் முடியாது. ஓகேவா, அடுத்து என்ன அப்படின்னா பர்சனல் டேக்ஸ் ப்ராப்ளம் கிரிப்டோவில் வந்து கிடையாது. ஏன்னா வந்து உங்களை வந்து கண்காணிக்க முடியாது. நீங்கள் வந்து அமௌண்ட்டை வந்து எங்கே வேணாலும் ஹோல்டு பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா, அதே மாதிரி ப்ராக்கெட் ஆர்டர்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் வந்து ஸ்டாப் லாஸும் செல் ஆர்டரும் வந்து ஒரே நேரத்தில் கிரிப்டோவில் போட முடியாது. ஒரு சில சைட்டில் மட்டும்தான் வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, ஸ்டாக்கில் என்ன அப்படின்னா டேக்ஸ் ப்ராப்ளம் ரொம்பவே இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களை கண்காணிக்க முடியும். எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் ப்ராஃபிட் எடுக்கிறீங்க எல்லாமே வந்து டோட்டலாக பார்த்துட்டு தான் இருப்பாங்க. ஸோ வந்து டேக்ஸ்லாம் வந்து ஈஸியாக வந்து உங்களை தேடியே வரும். ஓகேவா, டேக்ஸ் பே பண்ண சொல்லி. அடுத்து ப்ராக்கெட் ஆர்டர், கவர் ஆர்டர், ரியல் ஸ்டாப் லாஸ் எல்லாமே வந்து ஸ்டாக்கில் உண்டு.
ப்ராக்கெட் ஆர்டர்னா தெரியும். அது ட்ரையல் ஸ்டாப் லாஸ்னால் என்ன அப்படின்னா, ஒரு ₹500 வாங்கிறீங்க ஒரு ஸ்டாக்கு 510 போகுதுன்னா ட்ரையல் ஸ்டாப் லாஸ் ₹1 போடுறீங்கன்னா அது 509 ப்ளேஸ் ஆயிரும். 511 போகும்போது ஆட்டோமேட்டிக்காக 510க்கு மாறிடும். அப்படி வந்து ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகிட்டே போயிட்டுருக்கோம் ₹1 கேப்பில். ஓகேவா? ஸோ வந்து எப்போது சடனாக ₹1 குறையும் போது மார்க்கெட் வந்து ஆட்டோமேட்டிக்காக செல் ஆயிரும். அதாவது நம்ம ஸ்டாப் லாஸ் மூவ் பண்ணி போடுங்கன்னு சொல்லுவோம்ல, அந்த மெத்தட் தான் வந்து ட்ரையல் ஸ்டாப் லாஸ். இப்போ தான் வந்து கிரிப்டோவில் ஒரு சில சைட்டில் வந்துட்டுருக்கு. அடுத்து என்ன அப்படின்னா, ப்ளஸ் பாயிண்ட் ஆஃப் கிரிப்டோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈஸியாக வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். ப்ராஃபிட் வந்து ஹை, ஃபீஸ் வந்து ரொம்பவே லோ தான். அட்வான்ஸ் டெக்னாலஜி, பிளாக் செயின் பேஸ்டான அட்வான்ஸ் டெக்னாலஜி. ஒரு காலத்தில் ஏன் அட்வான்ஸ் டெக்னாலஜி அப்படின்னா, ஒரு காலத்தில் இன்டர்நெட் வரும்போது பார்த்திங்கன்னா எல்லோரும் வந்து அட்வான்ஸ் டெக்னாலஜி அது என்ன அப்படின்னு வந்து ஒரு டபுள் மைண்டாகவே வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா அதுதான் இன்றைக்கி வந்து டோட்டலாகவே வந்து கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கு. அதே மாதிரி தான் கிரிப்டோவும் இப்போ வந்து எல்லாருமே வந்து டபுள் மைண்டாக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஃப்யூச்சரில் வந்து கிரிப்டோ தான் வந்து மெயின் திங்காக இருக்கலாம். ஓகேவா? அடுத்து என்ன அப்படின்னா, இதில் மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஹை ரிஸ்க்கு. எவ்வளோக்கு எவ்வளோ ஹை ப்ராஃபிட் இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ ஹை ரிஸ்க் இதில் இருக்குது கிரிப்டோவில். பெரிய லெவல் ப்ராஃபிட்டும் எடுக்கலாம், பெரிய லெவல் லாஸும் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ப்ராப்பராக எந்த அளவு லேர்ன் பண்ணி உள்ள என்ட்ராகிறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு வந்து ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கும். ஓகேவா? அடுத்து வால்யூம் பார்த்தீங்கன்னா, ஸ்டாக்கு கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே வந்து லோ வால்யூம் தான் கிரிப்டோ பொறுத்த வரைக்கும். நீங்கள் வந்து ஆர்டர்லாம் வந்து நினச்ச நேரத்துக்கு போட்டு உடனேலாம் வந்து ப்ளேஸ் ஆகாது. கண்டிப்பாக வெயிட் பண்ணி எடுக்க வேண்டியதான் மேக்ஸிமம் இருக்கும். நம்ம கிரிப்டோ பொறுத்த வரைக்கும் ஒரு சில எக்ஸ்சேஞ்சஸ் நல்லா வால்யூம் காமிக்கலாம். ஆனால் கிரிப்டோ விசஸ் ஸ்டாக் அப்படின்னு வரும்போது ஸ்டாக்கில் தான் வந்து வால்யூம் அதிகம். அடுத்து நாட் ரெகுலேட்டட், இன்னும் வந்து ப்ராப்பராக ரெகுலேட் ஆகி வரல, கேசஸ் எல்லாம் போயிட்டுருக்கு. ஃப்யூச்சரில் ரெகுலேட் ஆகிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது இப்போ வரைக்கும், ஆனால் நாட் ரெகுலேட்டட். ஓகேவா? அடுத்து பிடிசி பேஸ்ட் அல்ட் மூவ்மெண்ட், இதுதான் வந்து கிரிப்டோவில் வந்து மெயின் நெகட்டிவ் பாயிண்ட். அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கெல்லாம் ஸ்டாக்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சில ஸ்டாக்கை பொறுத்து தான் வந்து நிஃப்டி வந்து மூவ் ஆகும். ஓகேவா? ஆனால் இங்கே அப்படி கிடையாது. பிடிசியை பொறுத்து தான் மற்ற அல்ட் காயின் மூவ் ஆகும். ஓகேவா? பிடிசி வந்து ஒரு ஹெவி மூவ்மெண்ட் கொடுத்துன்னா அல்ட் காயின்ஸ்லாம் என்ன வித நியூஸ் இருந்தாலும் அனௌன்ஸ்மெண்ட் இருந்தாலும் டெட் ஆயிரும். ப்ரைஸ்லாம் வந்து ரொம்பவே வந்து டவுன் பாட்டம் ரேஞ்சுக்கு போயிடும். ஓகேவா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிடிசி பேஸ்டான அல்ட் ட்ரேடிங் இருக்கிறனால என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு மார்க்கெட் வந்து அப்நார்மலாக இருக்குது அப்படின்னா வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணாமல் தான் இருக்கணும். அதையும் தாண்டி நீங்கள் ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா பெரிய லெவல் லாஸ் ஆகிறதுக்கெலாம் வாய்ப்புகள் உண்டு. ஆனால் ஸ்டாக்கில் அப்படிலாம் கிடையாது. மேக்ஸிமம் அப்நார்மல் மார்க்கெட்னால் 1 or 2 days இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மொத்தமாக வந்து ஓவரால் கண்ட்ரோல் ஆகாது. பார்த்திங்கன்னா இப்போ பேங்கிங் செக்டார் நல்லா அடி வாங்கியிருக்கு அப்படின்னா இன்னொரு செக்டார், மெட்டல் செக்டார் இல்லைனா வந்து எனர்ஜி செக்டார் இல்லைனா வந்து ஐடி செக்டார், ஏதாவது ஒன்று வந்து நல்லா மூவ் கொடுத்துட்ருக்கோம். ஓகேவா? ஸோ வந்து இதில் இல்லைனா அதில் ட்ரை பண்ணிக்கலாம். ஆனால் இங்கே வந்து அதுக்கான பாசிபிள் கிடையாது. அல்ட் காயின் டெட்டுனா ஓவரால் வந்து டெட் ஆயிரும். அடுத்து வந்து ஸ்டாக்கில் உள்ள ப்ராஃபிட், அதாவது ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் ரெகுலேட்டட். அதுக்கான முறையாக வரையறுக்கப்பட்டு எல்லாரும் பல வருஷமாக வந்து இந்தியாவில் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸ்டாக் மார்க்கெட். ஓகேவா? வால்யூமை பார்த்தீங்கன்னா ஹை வால்யூம். ஓகேவா? நீங்கள் நினச்ச நேரத்துக்கு பை செல்லாம் வந்து ஈஸியாகவே பண்ணிக்கலாம். ஓகேவா? ரிஸ்க் ஃபேக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரிப்டோ கம்பேர் பண்ணும்போது மீடியம் தான் ரிஸ்க்கு. ஓகேவா? அந்த அளவுக்குலாம் வந்து ஸ்டாக்கில் வந்து ரிஸ்க் கிடையாது. பெரிய லெவலில் வந்து ப்ளேயெல்லாம் வந்து பெரிய லெவலில் இருக்காது. ஏன் இருக்காது அப்படின்னா, வால்யூம், ஹை வால்யூம் இருக்குது. ஓகேவா? ஹை வால்யூம் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பெரிய லெவலில் ப்ரைஸ் அப் ஆர் டவுன் வந்து சடனாலாம் நடக்காது, ரேராக நடக்கும். அதாவது ஹை நெகட்டிவ் நியூஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து எக்ஸ் பேங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 1500 கோடி லாஸ்ன்னு ஒரு நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் 27% டவுன் ஆச்சு. ஆனால் கிரிப்டோ பொறுத்தவரை ஒரே நாளில் 27% டவுன் ஆகிறது வந்து சாதாரண விஷயம். ஓகேவா? ஆனால் ஸ்டாக்கில் வந்து அது சாதாரண விஷயம் இல்லை, ரேராக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஓகேவா? அதான் வந்து ரிஸ்க் ஃபேக்டர் கம்மி அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா? அடுத்து ட்ரேடிங் வந்து டே டைம். இது ஏன் டே டைம் மட்டும் தான் ட்ரேட் பண்ண முடியும், இது ஏன் ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டே டைம் 9 to 3:15 ட்ரேட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணி அடுத்த நாள் ட்ரேடுக்கு வந்து நீங்கள் ரெடி ஆகிறதுக்கு டைம் இருக்குது. ஓகேவா? ஸோ வந்து என்ன மாதிரிலாம் மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு, ஸோ என்ன மாதிரிலாம் அடுத்து மூவ்மெண்ட் ஆகலாம், இதெல்லாம் வந்து ப்ரிடிக்ட் பண்ணி உங்களால் நெக்ஸ்ட் டே வந்து பிளான் பண்ணி ட்ரேட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? அடுத்து இதில் வந்து நெகட்டிவ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேர்னிங் ஃபண்டமெண்டலாக அடிப்படையாக லேர்ன் பண்ணி நீங்கள் வந்து இதில் ஒரு நல்ல லெவலுக்கு போகணும் அப்படின்னா கண்டிப்பாக 3 months to 1 year ஆகும். ஓகேவா? இதில் வந்து லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ வந்து ப்ராப்பராக கற்றுக்கணும் அப்படின்னா மினிமம் 3 months to 1 year வரைக்கும் ஆகும். ஓகேவா? அடுத்து ஃபீஸ் அண்ட் டேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஹை. ஓகேவா? நம்ம கிரிப்டோ மாதிரிலாம் கிடையாது. இங்கே வந்து ஃபீஸே அதிகமாக இருக்கும், டேக்ஸ்லாம் வந்து அதிகம். நிறைய விதமான டேக்ஸ் சார்ஜஸ்லாம் உண்டு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ₹1000 நீங்கள் ப்ராஃபிட் எடுக்கிறீங்க அப்படின்னா ₹150 ₹300 வரைக்கும் ப்ரோக்கரேஜை பொறுத்து ஓவரால் டேக்ஸ் வந்து இருக்கும். ஓகேவா? ஓவரால் மீன்ஸ் ஜிஎஸ்டி, செக்யூரிட்டி, ப்ரோக்கரேஜ் எல்லாமே சேர்த்து ₹1000 ப்ராஃபிட்னா ₹300 வரைக்கும் டேக்ஸ் போய் ₹700 தான் உங்கள் கைக்கு வரும். ஓகேவா? இந்த அளவுக்கு வந்து
அங்கே வந்து ப்ரோக்கரேஜை பொறுத்து 150 ரூபாலேருந்து 300 ரூபாய் வரைக்கும் டேக்ஸ் மட்டுமே வெறும் 1000 ரூபாய்க்கே இருக்குது. ஓகேவா? அப்படின்னா அதுக்கு தக்கன அமௌண்ட்டுக்கு தக்கன டேக்ஸ் அண்ட் ஃபீஸ் எந்த அளவு இருக்கும் அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஓகேவா? அடுத்து ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டேக்ஸு இந்த ஃபீஸ்லாம் அதிகமாக இருக்கிறனால என்ன ஆகும் அப்படின்னா லோ ப்ராஃபிட் மீன்ஸ் அமௌண்ட் உங்களுக்கு ஹையாக எந்த அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு தக்கன மட்டும்தான் உங்களால் ப்ராஃபிட் எடுக்க முடியுமே தவிர ஒரு லோ அமௌண்ட் குறிப்பிட்ட ஒரு $200 $500 இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் சொல்லிக்கிற அளவுக்கு ப்ராஃபிட் எடுக்க முடியாது. பெரிய லெவல் அமௌண்ட் இருந்தால் மட்டும்தான் ப்ராஃபிட் எடுக்க முடியும். அடுத்து ரெண்டுக்கும் உள்ள காமன் என்ன அப்படின்னா டெக்னிக்கல் அனலைஸ், சார்ட் அனலைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரெண்டுக்குமே வந்து காமன் தான். எந்த மார்க்கெட் ரெண்டுக்குமே இல்லை, எந்த மார்க்கெட்னாலும் ஃபண்டமெண்டலாக மார்க்கெட் அனலைஸ் பண்ணுறது ஒரே மெத்தட் தான். ஓகேவா? ஸோ வந்து டெக்னிக்கல் அனலைஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அடுத்து மேனிப்புலேட்டிங், ரெண்டு சைடுமே வந்து மேனிப்புலேட்டிங், வேல்ஸ் ப்ளே எல்லாமே வந்து ஸ்டாக்லேயும் உண்டு, கிரிப்டோலேயும் உண்டு. ஸ்டாக்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரிசல்ட் வர நாள் அதுக்கெல்லாம் அந்த வீக் வந்து நல்லாவே வந்து ப்ளே இருக்கும். மார்க்கெட் வந்து ஒரு பெரிய டம்பு அப்லாம் வந்து நல்லாவே வந்து பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ வந்து கிரிப்டோ லெவல் ஸ்டாக்கில் இல்லைனாலும் ரெண்டுலேயுமே காமனாக இருக்கிற விஷயம் இதுதான். ரெண்டுலேயுமே காமனாக இருக்கிற விஷயம் மணி. நீங்கள் கிரிப்டோ போனாலும் ஸ்டாக் போனாலும் நம்ம வந்து ஏர்ன் பண்ண வேண்டியது என்ன? மணி தான் வந்து ரெண்டு சைடுமே வந்து ப்ளே பண்ணுது. ஓகேவா? அடுத்து ரிசல்ட் ஃபைனலாக என்ன? கிரிப்டோ பெஸ்ட்டாக ஸ்டாக் பெஸ்ட்டாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே பெஸ்ட்டு தான். உங்களுக்கு எந்த ஃபீல்டில் நாலேஜ் இருக்கோ அந்த நாலேஜ் தான் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்டை தருமே தவிர அது பெஸ்ட்டாக இது பெஸ்ட்டான்னு பார்க்குறது முக்கியம் இல்லை. ஓகேவா? ஸோ வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் நாலேஜ் உள்ளவங்க ஸ்டாக்கில் நல்லா ஏர்ன் பண்ணுறாங்க, கிரிப்டோவில் நல்லா நாலேஜ் உள்ளவங்க கிரிப்டோவில் நல்லா ஏர்ன் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ நம்ம அதுக்கு தக்கன எந்த அளவு லேர்ன் பண்ணி ப்ராப்பராக வந்து நம்ம மார்க்கெட்டில் என்ட்ரு ஆகிறோமோ அதுக்கு தக்கன வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். ஓகேவா? அடுத்து ஹார்ட் ஒர்க் மேக்ஸ் யூ சக்ஸஸ். எந்த அளவு ஹார்ட் ஒர்க் நீங்கள் கொடுக்குறீங்களோ, பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கில் போயிடுறீங்க, ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து நீங்கள் எந்த அளவு ப்ராக்டிஸ் பண்ணி என்ட்ரு ஆகிறீங்களோ அதை பொறுத்து தான் ப்ராஃபிட் இருக்குமே தவிர ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னா ப்ராஃபிட் கிடச்சிரும் அப்படின்னு வந்து கிடையாது. ஓகேவா? ஸோ நாலேஜ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் நாலேஜ் தான் மோர் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ வந்து இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து எந்த மார்க்கெட்னாலும் ட்ரேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் பற்றி ஒரு சில வீடியோஸ்லாம் நான் வந்து போட்டிருக்கேன். இன்னும் வந்து ஃபியூச்சரில் ஒரு ஃபண்டமெண்டல் வீடியோஸ்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. டிபெண்ட் அப்பான் யுவர் சப்போர்ட். ஓகேவா? நம்ம சேனல் மெம்பர்ஸை பொறுத்து நான் அதுக்கு தக்கன வீடியோஸ் வந்து போடுவேன். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்து அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி இதில் வேறு எதுவும் டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து தாராளமாக வந்து கமெண்ட் பண்ணலாம். கண்டிப்பாக வந்து எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். ஓகேவா? ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.